ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நைட் டிஃபனா இல்லை சாப்பாடா? இன்னும் வெரைட்டி சாதமாங்கிறத சொல்லுங்க. வாங்க, இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன டிஃபனா வெரைட்டி சாதமானு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பர்மா ஃபுட் இது அத்தோ. அன்னைக்கு கூட உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அத்தோ. இங்கே பாருங்கள், வறுத்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்காங்க. முட்டைக்கோசு, கடல மாவு எல்லாம் போட்டு பிணைஞ்சிருக்காங்க. இது வந்து நாங்கள் செய்யலை, மேலே எங்கள் மகன் வீட்டில் மருமக செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்கு. பாருங்கள், வாழைத்தண்டு சூப்பு. இது ரெசிபி போட சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அந்த ரெசிபி போடுறேன்ப்பா. அதே மாதிரி ரசத்தோட ரெசிபியும் போட சொல்லியிருக்கீங்க. ஒரு உறவு கேட்டிருக்காங்க, அம்மா அரிசி நீங்கள் எத்தனை கிராம் போடுவீங்கன்னு சொல்லுங்க. பாருப்பா, இது வந்து ஈரோடு ராஜி. எங்கள் மக கேட்குறேங்க. ராஜி நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து 1/4 கிலோப்பா. இது வந்து ரேஷன் அரிசி நீ போட்டுக்கிட்டாலும் சரி, இட்லி அரிசி போட்டாலும் சரி, நமக்கு என்ன வசதி தகுந்த மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் போட்டுக்கோங்க. அப்போ 1/4 டம்ளர், 1/4 கிலோ. இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ போடு. 1/2 கிலோ. இதில் வந்து 75 கிராம், 50 கிராமை விட கொஞ்சம் இந்த பாருங்க. இந்த டம்ளர் நிறைய கூட அளவு காமிச்சு பாருங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர். இது வந்து எவ்வளோங்க? 50 கிராம் பிடிக்குமா? இதில் 1 டம்ளர் போட்டுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா காலையில் நீங்கள் சாப்பாடு செய்யும்போது ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்தில் போட்டு நல்லா கலக்கி இது பண்ணிவிட்டு மிக்சியிலே எல்லாம் ஒட்டுக்காக போட்டு அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்கள். இட்லி பஞ்சு மாதிரி வரும் ராஜி. ஓகே ராஜி, இன்றைக்கி வந்து அத்தோ யார் யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, ஒரு சில உறவு வந்து ஆய் சொல்லியிருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்து சொல்லுங்க. முத்து சிங்கிற ஐடியிலேருந்து அவங்க பெண் நேகாஸ்ரீக்கு பிறந்தநாள். முத்து ஸ்ரீ ஐடியிலேருந்து நேகாஸ்ரீக்கு பிறந்த நாள். பல்லாண்டு 1100 வாழணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. தீர்க்க ஆயுசா வாழணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. கார்த்தி போமாங்கிற ஐடியிலேருந்து சொல்லு. கார்த்திக் போமா ஐடியிலேருந்து அவங்க கணவருக்கு பிறந்தநாள். அவங்க கணவருக்கு பிறந்த நாள் நல்லபடியாக பல்லாண்டு 1100 வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. தீர்க்க ஆயுசா நீங்கள் இருக்கணும். ஆகாஷ்லேருந்து கவிதா சௌக்கியமான. ஆகாஷ் அவங்க ஐடியிலேருந்து கவிதா சௌக்கியமா. கவிதா நல்லபடியா இருக்கியா? ஓகேப்பா, பாய்ப்பா. சென்னையில் நாம் ஐயப்பந்தாங்கல்ல தங்கியிருந்தோங்கிறத சொல்லு. சென்னையில் ஐயப்பந்தாங்கல் டிப்போ அந்த பக்கம் தான்ப்பா நாங்கள் தங்கியிருந்தோம். கல்பனா வந்து மாசி மெட்ரிக் ஸ்கூலில் தான் எங்கள் கல்பனா படிச்சிருந்தா. ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.